அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதன்குமார். தோட்டம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்தில் களக்குடி கிராமத்தில் எங்கள் தோட்டம் இருக்குது. இப்போ வந்து எங்கள் அப்பா பையன் எடுக்க போகிறாரு, அதனால பார்க்கலாம். நான் வந்து இப்போ லீவ் வேலைக்கு எங்கள் அப்பா தோட்டம் வந்தோடனே எங்கள் அப்பா பையனி இறக்கும். பையனி இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடுக்கு குளம் அடிக்கும். குளம் அடித்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன எங்கள் தோட்டத்தில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கும். எங்கள் அப்பா கூடயே நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் அப்பா வேலை பார்க்கும்போது எனக்கு ஆசை வந்துருந்துச்சு. நானும் அதுக்கப்புறம் பெரிய பையனாக வளர்ந்ததுக்கப்புறம் நானும் ஒரு விவசாயம் ஆரம்பிப்பேன். நாங்கள் வந்து ஒரு வகையான மரம் வைக்கலை, நிறைய மரம் வச்சுருக்கோம். வேம்பு, தேக்கு, கத்தாழை, கருவேப்பிலை, மாங்காய், தென்னை மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், எல்லா மரமும் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஏறுவதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்ட்டு ஏறி வச்சு கயிறு கம்பி எல்லாம் கட்டி ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கோம். அது வந்து இப்போ வந்து ஈஸியாக ஏறிக்கலாம் சிரமப்படாமல், அதனால கட்டி வச்சுருக்கோம். எங்கள் அப்பா பையனை எடுக்க நான் கேனு கொண்டு போவேன். காற்று காலத்துலேயுமே நான் பயப்படாமல் மேலே ஏறிடுவேன். இப்போ வந்து நான் உங்களுக்காக ஒரு வாட்டி ஏறி காமிக்கிறேன். அது அந்த பிஞ்சு வந்து ரொம்ப 3 நாள் இடிக்கணும். ரொம்ப இடிக்கணும்னா அது உடஞ்சிரும். மெதுவாக இடிக்கும். 3 நாள் இடிக்கணும். 4ஆவது நாள் சீவினோம்னா லைட்டாக சொட்டு அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மண்பானை களைய வச்சோம்னா அதை வச்சு கட்டி விட்டுட்டு லைட்டாக சுண்ணாம்பு பையனி வேணும்னா சுண்ணாம்பு போட்டுக்கோங்க. காலையில் வைக்கோம்னா காலையில் சீவி விட்டுட்டு வச்சுக்கணும். அப்புறம் சாயந்தரம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சீவி விட்டுட்டு பையனி ஒரு கேனில் எடுத்துட்டு அதை சீவி விடணும். சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதேமாரி சுண்ணாம்பு போட்டு மண்பானையில் வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் நைட்டு வரணுன்னாலும் வரலாம், காலையிலையும் வரணுன்னாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பயன் உள்ளது. அந்த பனைமரத்தில் இருக்கும் வாழை வந்து சமையலுக்கு எரிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த பையனி வந்து நம்ம வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த நொங்கு பழம் இருக்குது, அதுவும் நல்லது தான். முக்கியமாக எந்த மரம் வைக்கமோ அந்த பனைமரம் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மரம் வந்து வச்சு வளர்க்கறதுக்கு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த நொங்கோட பிஞ்சு வளரும். அது வந்து 1.5 மாதம் 3 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை இடிக்கி விட்டுட்டு 3 நாள் இடுக்கணும். இடுக்கி விட்டுட்டு சீவி விட்டுட்டு அப்புறம் அந்த மண்பானையில் சுண்ணாம்பு லைட்டாக போட்டால் போட்டுட்டு கட்டி விட்டுட்டு காலையில் சாயந்தரமும் எடுக்கணும். காலையில் ஒரு 8-9 மணி போல், சாயந்தரம் வந்து 5-5:30 மணி. அதுக்கப்புறம் நைட்டும் எடுக்கணும்னா எடுக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். பாதுகாப்பாக